ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு வழியா பசங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல நம்ம என்ஜாய் பண்ணுவோம், வெளியே போவோம், ஊரை சுற்றுவோம், ஜாலியாக விளையாடுவோம், எல்லாம் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போவோம், உறவினர்கள் வீட்டுக்கு போவோம், எல்லாத்துக்கும் நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த சம்மர் ஹாலிடேஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குதோ, சந்தோஷத்தை கொடுக்குதோ, குதூகலத்தை கொடுக்குதோ, களிக்கூற வைக்குதோ, அதே சேம் டைம் நம்மளை ஒரு ஓரத்தில் உட்கார வைக்க செய்யும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய், டிசீஸ். நம்மளுக்கு சம்மர் ஹாலிடேஸ்ல நிறைய டிசீஸ் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, இந்த கால வெப்பநிலை இருக்குல்ல, இது அதிகமாக வந்து மாறுபடுது. இன்னும் கூட நம்ம பார்த்தீங்கன்னா கத்திரி வெயில் அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. மார்ச் எண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயங்கரமான வெயில் அடிச்சுது. இப்போ ஏப்ரல் மாதம் பாதி மாதம் கூட நம்ம இன்னும் கடக்கவே இல்லை. ஆனால் வெயில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கேராக்கி விட்டுருது. நம்ம நடந்து போக முடியல. வெளியே வந்து சாதாரணமாக வண்டி எடுத்துட்டு ஒரு 11 மணிக்கு மேலே நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு சில விதமான நோய்கள், காய்ச்சல் வந்து என்ன பண்றது பரவின்று வருது. தக்காளி காய்ச்சல். அது என்னையா தக்காளி காய்ச்சல்? தக்காளி காய்ச்சல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கைகள்ல சிறு சிறு கொப்பளங்கள், சகப்பு கலர்ல என்ன கொப்பளங்கள் வருமா. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 5 வயதுக்கு கீழ் இருக்கிறவங்க, அதுவும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு. இது சாதாரணமா ஒரு தொண்டை வழியால வரும். அதே போல இது காய்ச்சல் அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல கொப்பளங்கள் மாதிரி வருமா. சோ இந்த கையில சிகப்பு கலர்ல கொப்பளங்கள் வருதுல, இதை வச்சுதான் தக்காளி காய்ச்சல் அப்படின்றத பேர் வச்சிருக்காங்க. அப்ப தக்காளி காய்ச்சல் அப்படின்னா நம்ம தக்காளி சாப்பிடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பறவை காய்ச்சல். இந்த பறவை காய்ச்சல் அப்படின்னு வரும்போது சிக்கன் யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் தொடர்ந்து வந்து அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா பீதியை கிளப்பி விட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வவால் காய்ச்சல் அப்படின்னு சொல்லும்போது வவால் மீன்கள்லாம் சாப்பிடாதீங்க, அது வந்து வவால் காய்ச்சலை கொண்டு வரும் அப்படின்றது எல்லாத்தையும் என்ன பண்ண கொண்டு வந்தாங்க. ஸோ அதே போலதான் தக்காளி காய்ச்சல் அப்படின்னா தக்காளி சாப்பிடக்கூடாதா அப்படின்லாம் இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தக்காளி காய்ச்சல்ன்றது வந்து அந்த கையில வந்து சிகப்பு கலர்ல கொப்பளங்கள் வருதுனால அதை குறிக்கிற விதமா தான் அந்த தக்காளி காய்ச்சல் அப்படின்றத பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதோட அறிகுறிகள்லாம் எப்படின்னா லேசான தொண்டைக்கு வலி வரும், அதே போல காய்ச்சல் வரும், அதுக்கப்புறம் உப்பிசம் வரும், அதே போல நிறைய தலை சுத்தல் வரும், உடம்பு வலி வரும், கை கால்லாம் வலி வரும். ஸோ இந்த வலிகள்லாம் வரும்போது கைகளை வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல கொப்பளங்கள்லாம் வரும். இதெல்லாம் வந்துட்டாலே இதை வந்து தக்காளி காய்ச்சல் அப்படின்றத நம்ம இருக்கலாம். ஆனா இது தக்காளி காய்ச்சல் தானே, சுலபமா போயிடும் அப்படின்லாம் வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்னஸ் இல்லாம இருக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். இதை நீங்க உடனடியே வந்து என்ன பண்ணணும், அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலையோ கொடுத்து தகுந்த சிகிச்சை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்றது சுகாதாரத்தை ஆய்வு மையம் என்ன பண்ணியிருக்காங்க, தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம இது குழந்தைகளுக்கு 5 வயசுக்கு உட்பட்ட இருக்கிற குழந்தைகளுக்கு மிக மிக முக்கியமா பரவும் அப்படின்றத தானித்தனமா சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடும் பொழுது கிருமிகள் இருக்கிற இடத்துல கைகளை கழுவாது. அதே போல இப்போ கிரவுண்டுக்கு போய் விளையாடுவாங்க, அதே போல கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க, அதே போல தெருவில் போய் விளையாடுவாங்க, வீட்டுக்குள்ள விளையாடுவாங்க. இப்படி விளையாடும் பொழுது குழந்தைகள் சுத்தபத்தமா இருக்கணும். விளையாடி முடிச்சுட்டு வந்த பிறகு குளிப்பாட்டணும் குழந்தைகளை. அதே போல இந்த கிருமி நாசினியை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சானிடரிஸ் எல்லாம் நம்ம போட்டு என்ன பண்ணணும், கிளீன் பண்ணிட்டு நம்ம குழந்தைகளை பாதுகாப்பா சுத்தமா சுகாதாரமா நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த நோய்கள் வந்து குழந்தைகளை ஈஸியா அஃபெக்ட் ஆகாது அப்படின்றது சொல்றாங்க. அதே போல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு இந்த வகையான நோய்கள், தக்காளி காய்ச்சல் நோய் வந்து ஈஸியா தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுலயும் நம்ம என்ன பண்ணணும்னா பெரியவங்க, அதாவது பெரியவங்களை, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களை, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறவங்க ஹெல்தி ஃபுட்டு, ஆர்கானிக் ஃபுட்டா நம்ம சாப்பிட்டோம்னா அது நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்து அந்த காய்ச்சல் இருந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து நிறைய காய்ச்சல் பரவல்ன்றதுக்கு அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தக்காளி காய்ச்சல். சோ இந்த தக்காளி காய்ச்சல் வரும் பொழுது யாருமே வந்து அசாதாரணமா இருந்தாபடிக்கு இது முக்கியத்துவம் எடுத்து குழந்தைகளுக்கு யாருக்கும் வந்தாலும் இல்லை சரி, பெரியவங்களுக்கு யாருக்கும் வந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருந்து இதை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னா
நம்ம வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போல இந்த நோய் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா முதல்ல வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், வீட்டை சுற்றிலும் சுத்தமா வச்சுக்கணும், நம்மளும் சுத்தமா இருக்கணும். இப்படி சுத்தத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா, அதே போல சம்மர் ஹாலிடேஸ்ல நல்ல நீர்ப்பழங்கள் எடுத்துக்கிட்டோம், காய்கறிகளை பழங்களை எடுத்துக்கணும், நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிட்டு பழங்கள் காய்கறிகள் வெஜிடேரியனா நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நிச்சயமா அதுல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் தரும். அதே போல நீர் உள்ள வகைகள் தர்பூசணி, அதே போல கிருணி பழம், அதே போல ஆரஞ்சு, அதே போல நிறைய நீர்ப்பழங்கள்லாம் இருக்கு. இந்த பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்குள்ள அந்த வெயிலின் தாக்கமும் நம்மளுக்கு கம்மியாயிட்டு நமக்கு அந்த நோய்கள் இருந்து விடுபடுறதுக்கு ஈஸியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த தக்காளி காய்ச்சல் அதிகமா பரவாதபடி நம்மளை சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம காய்கறிகள் ஹெல்த்தியான ஆர்கானிக் ஃபுட்டுகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நிச்சயமா நம்மளை காப்பாத்திக்கலாம். ஸோ இந்த தக்காளி காய்ச்சலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.